கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. இதெல்லாம் தான் ஒரு குடுப்பின அண்ணாமல. சரிதாம்மா, இப்படி எல்லாம் அமையறது ஒரு அதிர்ஷ்டம். என்ன அதிர்ஷ்டம்? இப்படி எல்லாம் ஒண்டிட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியிருக்கு. ஒரு பெரிய டைனிங் டேபிள் வாங்கணும். கேட்டியா பாட்டி? நீ அப்பாவும் மனுஷங்கள்லாம் இருக்காங்க, குடும்பமா இருக்கும்னு சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா அம்மா இடம் பத்தல, டைனிங் டேபிள் வாங்கன்னு சொல்றாங்க பாரு. அவ புத்தி வேற என்னடா யோசிக்கும்? விஜயா, பொருள் இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது பெரிய விஷயமே இல்ல. மகனுங்க மருமகளுங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து வாழற வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படு. சொந்த பந்தத்தோடு இருக்கிறதா வாழ்க்கை. என் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. மா, இதெல்லாம் நீங்க செஞ்ச புண்ணியம் தாம்மா. நீங்க சொல்லுவீங்கல்ல, பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் பிள்ளைகளை காப்பாத்துன்னு. என் உயிரை காப்பாத்துறதும் உங்க புண்ணியம் தாம்மா. நம்ம குலசாமி உன் கூட இருந்து காப்பாத்திருக்கு. என்ன என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்களே. சொல்லியிருந்தா நானும் அன்னைக்கே ஓடி வந்து ஹாஸ்பிட்டல் உன் கூட உட்காந்துருப்பேன். அதனாலதாம்மா சொல்லல. முத்து கூட உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் துடிச்சான். உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிதான் நான் சொல்ல வேண்டான்னு. அதான் இப்ப எல்லாம் சரியாயிருச்சல்ல. வாழ்க்கைன்னா இதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துதான் ஆகணும். சரி, நீ நல்லா இருக்கல, எனக்கு அது போதும். பாட்டி, அப்படிலாம் அப்பாவுக்கு ஏதாவது ஆகட்டுமா பாட்டி? நான் இருக்கேன் பாட்டி. இந்த நெஞ்சு வலி கூட வந்திருக்காது. சிலதுங்கெல்லாம் பண்ண வேலை அப்படி. யார சொல்றீங்க நீங்க? உங்களை தான் சொல்றேன். நீங்க 2 பேரும் செஞ்ச வேலை தான் அது. ஓடி போய் அசிங்கப்படுத்தி அப்பாவை ஸ்டேஷன்ல வேற உட்காரச்சிட்டீங்க. டேய், சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதடா. உன்னாலேயே அப்பாக்கு டென்ஷன் ஆகுது. டேய், கரெக்டா? என்னடா கரெக்ட்? நீ என்ன உத்தம மாதிரி பேசுற? உன்னால எந்த பிரச்சனையும் வரலையா? எப்ப பாரு எங்களே ஏன்டா சொல்லிட்டு இருக்க? என்னடா 2 ஓடுகளையும் சேர்ந்து ஏன் பக்கம் திரும்புறீங்களா? அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிடும் பாத்துக்கு. எங்க அட்ரா பாப்போம். டேய், வாய முடுங்கடா. முத்து, என்னடா அது? பாரு பாட்டி, 2 பேரும் எப்படி பேசுறானுங்கன்னு. அதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாம் இவனாலதான் அத்தை. முதல்ல நீ வாய மூடு. பிள்ளைங்க கிட்ட ஓரமஞ்சனை காட்டி வளர்த்துருக்க, அதான் இங்க வந்து நிக்குது. டேய், நீங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்களாடா? அந்த பாசம் கொஞ்சமாவது உங்ககிட்ட இருக்கா? இவனுங்க மேலாம் எப்படி பாசம் வரும்?